வணக்கம். ஆன்மீக செய்திகள். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் பெருமையை விளக்கும் கந்தபுராணம் அரங்கேறிய குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழா வெகு விமரிசையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் மற்றும் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு லட்சார்ச்சனை மட்டுமே நடைபெறவுள்ளது. கந்தசஷ்டி விழாவின் முதல் நாளான நேற்று ஆறுமுக பெருமானுக்கு முழுவதும் மஞ்சள் நிற மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். தொடர்ந்து அவருக்கு லட்சார்ச்சனை நடைபெற்றது. சஷ்டி விரதம் தொடங்கியிருப்பதால் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்து வருவதால் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் நிரம்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்புகழை உலகிற்கு அளித்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருள் பாலித்த திருத்தலம் திருச்சி வயலூர் முருகன் கோவில். இங்கு கந்தசஷ்டி விழா நேற்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இரண்டாம் நாளான இன்று சிங்காரவேலர் வெள்ளிக்கடகத்தில் எழுந்தருளி சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிறகு திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டனர். தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு சஷ்டி மண்டபத்தில் லட்சார்ச்சனையும் தீபாராதனையும் நடைபெற்றது. திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவின் முதல் நாளான நேற்று வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உற்சவர் ஆறுமுக பெருமான் 3ஆம் பிரகாரங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கந்தசஷ்டி பெருவிழா நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோவில் பாளையத்தில் சுமார் 350 ஆண்டுகள் பழமையான மதுர காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இஞ்சங்குளத்தாரின் குலதெய்வம் இந்த காளியம்மன். கோவில் முழுவதும் கருங்கற்களால் கருவறை மகாமண்டபம், வசந்த மண்டபம் கட்டப்பட்டன. கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மண்டல பூஜையும் நடைபெற்று வந்தது. மண்டல பூஜையின் நிறைவு நாளான நேற்று காலையில் வேள்வி வழிபாடும் அடுத்து 108 சங்கு பூஜையும் நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு மதுர காளியம்மனுக்கு மகா அபிஷேகமும் சங்காபிஷேகமும் நடைபெற்றன. மதுர காளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்றனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழா நேற்று துவங்கியது. நேற்று காலை 9 மணிக்கு மகா கந்தசஷ்டி லட்சார்ச்சனையும் இரவு மங்களகிரி விமானத்தில் பாலசுப்ரமணிய சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை காலை 7 மணிக்கு லட்சார்ச்சனை நடைபெறும். புதுச்சேரியில் சாரம் ஸ்ரீ முத்துவிநாயகர் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும், புதுவை நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற நாகமுத்து மாரியம்மன் கோவிலிலும் கந்தசஷ்டி சூரசம்கார பிரமோற்சவ விழா நேற்று முன்தினம் விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. இதையொட்டி இரவு 7 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. நேற்று காலை 10:30 மணிக்கு காப்பு கட்டுதல் கொடியேற்றமும் இரவு 8 மணிக்கு அன்ன வாகனத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வரும் 3ஆம் தேதி வரை தினமும் இருவேளை யாகசாலை பூஜையும் இரவில் சாமி திருவீதி உலாவும் நடைபெறும். இதில் முக்கிய நிகழ்வாக வரும் 27ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சூரசம்ஹார உற்சவம் மற்றும் மயில் வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா புறப்பாடு நடைபெறும். 28ஆம் தேதி இரவு 7 மணிக்கு வள்ளி தேவசேனாவுடன் சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணமும், 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மஞ்சள் நீர் உற்சவமும், 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு விளையாற்றி உற்சவமும் நடைபெறவுள்ளது. மேல்மலையனூர் லட்சுமி நாராயண அஷ்டலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆதி பிரம்மனுக்கு ஐப்பசி மாத அமாவாசையில் ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது. காலை 9 மணிக்கு ஆஞ்சநேயர் மற்றும் ஆதி பிரம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும், இரவு 7 மணிக்கு ஆதி பிரம்மனுக்கு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் தாலாட்டு உற்சவமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி அருகே குண்டாபுரம் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையை அடுத்து வரும் 3வது நாள் சாணியடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம்.
இந்த ஆண்டுக்கான விழாவானது நேற்று காலை சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. முன்னதாக கிராமத்தில் உள்ள அனைத்து பசுமாட்டு சாணங்களும் சேகரிக்கப்பட்டு கோயிலின் பின்புறம் குவித்து வைக்கப்பட்டது. பின்னர் ஊர்குளத்தில் இருந்து கழுதை மேல் சுவாமியை வைத்து ஊர்வலமாக கோவிலுக்கு அழைத்து வந்து சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்பட்டன. பின்னர் குவித்து வைக்கப்பட்ட சாணத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொட்டி வைக்கப்பட்ட சாணத்தை உருண்டையாக பிடித்து ஒருவருக்கொருவர் வீசி அடித்துக் கொண்டு மகிழ்ந்தனர். நிகழ்ச்சிக்கு பிறகு பக்தர்கள் அனைவரும் குளத்தில் நீராடிவிட்டு வீரேஸ்வரரை வழிபட்டனர். பக்தர்கள் விளையாடிய சாணத்தை விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் இட்டால் பயிர்கள் நன்றாக செழித்து வளரும் என்பது நம்பிக்கை.